ஆப்கி அதாலத்ல சூப்பர் ஸ்டார் அமீர் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் எப்பவுமே ரிவர்ஸ் வழியில தான் போவாரு. இப்ப பாருங்க, லால் சிங் சட்டா ஃபிளாப் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருமே சொன்னாங்க நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் படம் பண்ணீங்க சூப்பர் ஹிட் ஆகும்னு. அப்படிப்பட்ட படங்கள் தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்குனாங்க. ஆனா முடியாது, நான் காமெடி தான் பண்ணுவேன்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, நான் பிராக்டிக்கல் இல்லை. உங்க குற்றச்சாட்டு சரிதான். நான் பிராக்டிக்கல் இல்லை, என்னோட மனசு சொல்றதை தான் செய்வேன். அப்புறம் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னா அவ்வளோ பிடிச்சது. இது உங்களை சிரிக்க வைக்கும், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ண வைக்கும். ஆனால் அது கூடவே உங்களோட மனசை தொற்றும். இது அந்த அளவுக்கு ஆழமான விஷயத்த சொல்லும், உங்களோட மனசை தொற்றும். அப்புறம் அது ரொம்ப நல்லதை சொல்லும். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இந்த படத்தை பண்ணி ஆகணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிடுக்கு அப்புறம் மக்கள் ஆக்ஷன் ஃபிலிமை பார்க்க விரும்புகிறாங்க, தேட்டரில் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் ஓடுதுன்னு. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். எனக்கு என்னோட ஆடியன்ஸ் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஆடியன்ஸ் அடிக்கடி ஆக்ஷன் பார்க்க விரும்புவாங்க அப்படின்னு இல்லை, ஆடியன்ஸ் அடிக்கடி ஆக்ஷன் பார்க்கவும் விரும்ப மாட்டாங்க. என்னால் இதை ஒத்துக்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நானும் ஒரு க்ரியேட்டிவ் பர்சன் தான். என்னோட வேலை பார்த்தீங்கன்னா, நான் ஆக்ஷன் ஃபிலிமும் பண்ணியிருக்கேன், எல்லா படமும் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்துட்டுருக்க என்னோட படம் சித்தாரே ஜமீன் பர், அந்த கதை என்னோட ரத்தத்தில் கலந்துருச்சு. அப்போ அது பண்ணாத வரைக்கும், அது என்கிட்டருந்து வெளியே வராத வரைக்கும் நான் எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் என்னோட சூழ்நிலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம சமூகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ரஜித் சார், நீங்கள் யோசிங்க. அதாவது நம்ம சமூகத்தில் பீப்புள் வித் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ், பீப்புள் ஹூ ஆர் இன்டலெக்சுவலி ஏடிபிக்கல், நியூரோடிபிக்கல். ஸோ அவங்களோட வாழ்க்கை சின்ன வயசுலேருந்து என்ன ஆகும்? இப்போ நம்ம ஒரு 2 செகண்ட் கவனம் செலுத்தலாம் அதில். நம்ம எல்லாரும் 8 வயசு 10 வயசு அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் இங்கே. யோசிச்சு பாருங்க, நீங்கள் 8 வயசில் இருக்கும்போது, அப்புறம் ஸ்கூலில் பர்த்டே பார்ட்டி இருந்தாலும் இல்லை பில்டிங்கில் பர்த்டே பார்ட்டி இருந்தாலும் எல்லா பசங்களையும் கூப்பிடுவாங்க. ஆனால் உங்களை கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் டவுன் சிண்ட்ரோம்னு. அப்புறம் இது ஒரு தடவை மட்டும் இல்லை, எல்லா டைமும் நடக்கும். அப்போது நம்ம அந்த பையனை பற்றி ஃபீல் பண்ணணும். அவன் எப்படி யோசிப்பான்னு, அவன் ஏதாவது பாவம் பண்ணியிருக்கானா, அவன் என்ன பண்ணியிருக்கான், ஏதாவது தப்பாக பண்ணியிருக்கானா, அது அவனோட ஃபால்ட்டும் இல்லை. நான் பிறப்புலேயே இப்படி இருக்கலாம், நீங்கள் இப்படி இருக்கலாம் பிறப்புலேயே, இது நம்மளோட கண்ட்ரோல் இல்லை. இப்போ அவனுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கும், நம்ம இன்னொரு பக்கம் அவனை செப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வாழ்க்கை பூரா செப்பரேட் பண்ணுறோம். இது சரியில்லை, மனிதாபிமானம் இல்லை. நம்மளோட இந்திய நாடு ஒரு அற்புதமான நாடு. நம்ம இந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணி ஆகணும். நமக்கு ரொம்ப இலகிய மனசு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ரொம்ப முக்கியமான டாபிக். என்ன, எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்கும் மனசு இருக்கு. ஸோ யாருமே இந்தியாவில் பிரைம் மினிஸ்டரே இதை சொல்லியிருக்காரு, 2047க்குள்ள நம்ம எவ்வளோ தூரம் போய் சேரணும்னா, எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க கூட எல்லாருமே சேரணும். மாற்றுத்திறனாளிகள் கூட நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முன்னேறி போகணும். இது அவரோட ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இதுதான் அவரோட முயற்சி. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு புதுசாக லாவும் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா நம்ம நாட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக. பாருங்க, விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ல நம்ம பசங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்கணும்னா அப்ப இருந்தே நம்ம வித்தியாசம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த பையன் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போகணும்னு, இவன் நார்மலா இல்லாததுனால இங்க படிக்க முடியாது, இவன் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போகணும்னு. இதனால 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, இந்த பசங்களுக்கு நீங்க அநியாயம் பண்றீங்க, அவங்கள நீங்க பிரிச்சு வைக்கிறீங்க, மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள வரவிடல. 2வது, ஒருத்தர் நியூரோடிபிக்கலா இருந்தா, சப்போஸ் நார்மல் பர்சனா இருந்தா, அவங்களுக்கு நீங்க எவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்துறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார முடியல. அவன் நியூரோடிபிக்கலா இருக்கலாம், இல்லை டவுன் சிண்ட்ரோமா இருக்கலாம், ஆட்டிஸ்டிக்கா இருக்கலாம். அவங்களும் சென்சிட்டிவா இருக்கிறத கத்துக்க முடியும், எம்பத்தியை கத்துக்க முடியும், கேரிங் கத்துக்க முடியும், அவங்களுக்கு உதவி செய்ய கத்துக்க முடியும், கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் முன்னேறி போக முடியும். அப்புறம் ஒருவேளை அந்த பையன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் என்ன பிரச்சனை? நம்ம 10வது பாஸ் பண்ணிட்டு சயின்டிஸ்ட் ஆயிட்டோமா என்ன? உங்களை நான் யாரையாவது a+b² வாட்னு கேட்டனா? a+b a² + b² + 2ab. ஆனா அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், நீங்க லைஃப்ல எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க?
A² + B² + 2AB. அந்த ஆன்சர் வர மாதிரி என்னைக்கு யூஸ் பண்ணல. அப்ப அது பசங்களுக்கு வரலனா சரி, அதை விட்டுருங்க. வராதுன்னு சொல்ல, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு விஷயத்தை புரிஞ்சுக்க 2 நிமிஷம் ஆகும், எனக்கு 4 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான். நாம கொஞ்சம் பேஷண்டா இருக்கணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இதனாலலாம் என்ன நடக்கும்னா, நம்ம வளரும்போது எந்த அளவுக்கு பிரிச்சு வைக்கிறாங்கன்னா, நாம ஒருத்தரை சந்திக்கும் போது ஒருவேளை அவங்க டவுன் சிண்ட்ரோமா இருந்தா நம்மளால அவங்க கூட பேசக்கூட முடியல. நமக்கு எப்படி பேசணும்னு தெரியல அவங்க கூட. நம்ம ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது சரியில்லை. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம 100 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரீச் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் நம்ம விட்டுறணும். நம்ம ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியா முன்னேறி போகணும். ஸோ இந்த டாபிக்ல தான் இந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ நீங்க சொல்லுங்க, நான் இந்த மாதிரி படம் பண்ணுமா இல்லை ஆக்ஷன் ஃபிலிமா? நீங்களே யோசிங்க. அமீர், நான் இந்த படத்தை பார்த்துருக்கேன். உண்மையிலேயே இது ரொம்ப அருமையான ஒரு ஃபிலிம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ரொம்ப பெரிய மெசேஜை கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஆக்டிங் இதில் அற்புதமாக இருந்தது. பெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க. நான் எல்லா நேயர்கள்கிட்டையும் சொல்லுவேன், கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும்னு. ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்கன்னா இதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். நாம் அந்த பசங்களை புத்தியில் ரொம்ப பலவீனமானவங்கன்னு நினைப்போம். ஆனால் அவங்க நம்மளை விட ரொம்ப புத்திசாலிங்க. நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைப்போம், ஆனால் அவங்க நமக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. சரியா சொன்னீங்க. ஆக்சுவலி இது என்னை பொறுத்த வரைக்கும் தாரே ஜமீன் பரோட 2வது பார்ட். நம்ம பார்ட் 1 சொல்லுவோம். ஆக்சுவலி கதை வேற, ஆர்டிஸ்ட் வேற, தீம் வேற. இந்த படம் தாரே ஜமீன் பரை விட 10 மடங்கு அதிகம். தாரே ஜமீன் பர்ல என்னோட கேரக்டர் நிக்கும் சார் ரொம்ப பொறுமையா, ரொம்ப சென்சிட்டிவா, கேரிங்கான மனுஷன். இந்த படத்துல குல்ஷன் ரொம்ப நாட்டி. அவன் ரொம்ப கடுமையா பேசுவான், மக்கள் கூட சண்டை போடுவான், அவன் யாரையும் மதிக்க மாட்டான், எப்பவும் எல்லாருக்கூடையும் சண்டை போடுவான், சரக்கு போட்டுட்டு போலீஸ் வண்டியை இடிச்சிருவான். அப்புறம் போலீஸ்காரனே இதெல்லாம் பார்க் பண்ற இடமான்னு கேட்பான். அதாவது எப்பவுமே அவன் தான் ரைட்டுன்னு நினைப்பான். அதாவது இந்த கேரக்டர் நிக்குமோட ஆப்போசிட் கேரக்டர். அப்புறம் அந்த படத்துல ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணார். ஆனா இந்த படத்துல ஸ்டூடெண்ட்ஸ் தான் டீச்சருக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறது எப்படின்னு. சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த படம் அழ வைக்கும், இந்த படம் சிரிக்க வைக்கும் உங்களை. ஸோ இது நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த படம் பார்த்துருக்கீங்க. அப்புறம் நான் இதை தான் எதிர்பார்க்குறேன், நம்ம நாட்டில் உள்ள எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணுன்னு. அப்புறம் ஆனால் அந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவேன், ஓடிடிக்கு கொடுக்க மாட்டேன்னு. ஆமாம், நான் இதுக்கு எதிராக இருக்கேன். பாருங்க, நான் ரொம்ப லாயலிஸ்டா. நான் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் சினிமா ஹால் தான், அண்ட் மக்களாகிய நீங்களும் தான். தேட்டர்ஸ் ஹால் தான் உங்கள் எதிரில் உட்காந்துருக்கேன். என்னால் என் முதுகை காட்ட முடியாது. நான் தேட்டருக்கு சினிமாவில் என் முதுகை காட்ட மாட்டேன். இந்த காலத்தில் நமக்கு நாமே குழியை தோண்டிக்கிட்டோன்ற மாதிரி நம்ம எவ்வளோ சின்ன விண்டோ ஆக்கிட்டோம்னா, எவ்வளோ சின்ன விண்டோன்னா எந்த விண்டோவாக இருந்தாலும் சரி. நாங்கள் ஒருவேளை உங்ககிட்ட இந்த கிளாஸை வாங்கிக்கங்கன்னு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் வாங்கலைன்னா 8 வாரம் கழித்து நான் அதை உங்கள் வீட்டிலேயே வச்சுட்டு போயிடுவேன்னா யார் வாங்குவீங்க? இப்போ ஃபிலிம்லையும் இதானே நடக்குது. நீங்கள் படத்தை பார்க்க வாங்க, இல்லைனா நாங்களே வீட்டுக்கு வந்துடுவோன்னு. அப்போ வீட்டுக்கு வாங்கப்பா, நாங்கள் எதுக்கு தேட்டருக்கு வரப்போகிறோம்? இதனால் என்ன நடக்கும்னா தேட்டரோட பிஸ்னஸே காலி ஆயிரும். இது ரொம்ப சோகமான ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் வளர்ந்தது தேட்டர்ஸ்ல படம் பார்த்து தானே. தேட்டருக்குன்னு ஒரு மேஜிக் இருக்கு, அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இருட்டா இருக்கும், நீங்க ஒரு 300-400 பேர் கூட உட்காந்து சிரிப்பீங்க, நீங்க ஒரு 400 பேர் கூட உட்காந்து அழுவீங்க. ஒருவேளை படம் பிடிக்கலனா அவங்க கூடவே சேர்ந்து திட்டவும் செய்வோம். எதுவா இருந்தாலும் இட் இஸ் அ கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ், கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இப்போ நான் தனியாக உட்காந்து பார்க்குறேன். என்ன புண்ணியம்? ஸோ நான் என்ன நம்புறேன்னா, அதாவது நீங்கள் எப்படி பார்க்க விரும்புகிறீங்களோ பார்க்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா அது ரொம்ப சின்ன விண்டோ. ஆக்சுவலி எனக்கு ஓடிடி சேனல்ஸ்லேருந்து நிறைய ஆஃபர் வந்தது. நான் அவங்கக்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், நீங்கள் 6 மாதம் கழிச்சு போடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். ஆனா அதை அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஆனா காசு ஆஃபர் பண்றாங்களே 20 கோடி 25 கோடி நிறைய ஆஃபர் கொடுத்தாங்க. ஆனா நான் அதை ஒத்துக்கல, நிராகரிச்சேன். ஏன் உங்களுக்கு பணங்கிறது பிடிக்காதா? இல்ல, பணம் பிடிக்கும். ஆனா நம்ம உழைப்பால சம்பாதிக்க விரும்புறோம். ஆனா இது எனக்கு தப்புன்னு தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு, நம்மளோட தியேட்டர்ஸுக்கு, நம்மளோட சினிமா ஹால்ஸ்க்கு. அப்புறம் எனக்கு இதுல விருப்பம் இல்லை.
மேபி நான் தான் சொன்னல நான் ப்ராக்டிக்கல் இல்லைன்னு. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த படம் தேட்டரில் ஓடும்னு. அப்புறம் நாங்கள் உழைச்சது, நாங்கள் போட்ட காசு அது தேட்டர்ல இருந்தே வரும்னு தெரியும். இது என்னோட நம்பிக்கை. அப்புறம் அப்புறம் எனக்கு இது மட்டும் இல்லை, என்னோட ஆடியன்ஸ் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. என்னோட ஆடியன்ஸ் இது வரைக்கும் என் படத்தை தேட்டரில் தான் பார்த்துருக்காங்க. அப்புறம் அவங்க தேட்டர்லேயே தான் பார்ப்பாங்க. எனக்கு இதில் முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நம்ம நாட்டில் இப்படி லட்சக்கணக்கான பசங்க இருக்காங்க, நிறைய குடும்பங்கள்ல இருக்காங்க. நிறைய குடும்பங்கள்ல இருக்காங்க. மக்கள் அவங்கள அப்படியே இப்ப அதுக்கான நேரம் இந்த வந்துருச்சு. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இது எங்க பசங்க அப்படின்னு ஆ, எல்லாருக்கும் டிஸ்ப்ளே ஆமா, பண்ணுவாங்க. கண்டிப்பா நான் இதை பண்ணுவாங்க. தான் விரும்புறேன். இந்த படத்துக்கு அப்புறம் மக்கள் அவங்கள நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி யாராவது பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம சந்தோஷமா வெளியே கொண்டு வரலாம். அப்புறம் நீங்க பண்ண ரோல் ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். ஒரு விதத்துல நெகட்டிவ் தான். ஆமா, ஆனா ஆமா. ஒவ்வொரு தடவையும் பசங்க உங்களுக்கு ஒன்னா கத்து ஆ, கொடுப்பாங்க. கொஞ்ச நேரத்துல நீங்க தப்புன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்புறம் இந்த படம் பண்ணது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பசங்க கூட வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இந்த பசங்களுக்கு ஆக்டிங்ல எந்தவித ட்ரைனிங்கும் இல்லையா? ஆமா, இதுல 10 பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அவரு கேரளாவை சேர்ந்தவர். அவரு மலையாளத்துல 1 or 2 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா மீதி உள்ள 9 பேர் ஆக்டர்ஸ் கிடையாது. அவங்க சாதாரணமாவங்க. தே ஆர் பீப்புள்ஸ் ஹூ ஆர் அவங்க நியூரோ, ஒருத்தர் டவுன் சிண்ட்ரோம், ஒருத்தர் ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரமில் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி வேலை பார்க்குறேன். அப்புறம் இவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். எவ்வளோ அருமையாக வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஸ்பெஷல் ஹெல்ப்பும் தேவைப்படல. இதை என்னால் டிவியில் ஓப்பனாக சொல்ல முடியும். நாங்கள் கேஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுவோம், இவங்களும் கேஸ்டிங் ப்ராசஸ் கிராஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் ஷாப்ஸை ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம். நான் பண்ணுற மாதிரி இவங்களும் ஒர்க் ஷாப்ஸ் ரிஹர்சல்ஸ் பண்ணாங்க. டயலாகை மனப்பாடம் பண்ணுறது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் நாங்கள் ஷூட்டிங்க்கு செட்டுக்கு வருவோம். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகல இவங்களால ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகல. இதை என்னால் அத்தாரிட்டியோட சொல்ல முடியும். எனக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல. எப்பயுமே மக்கள் கேட்பாங்க, இவங்களால உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும்னு, பொண்ணு டைம் எடுத்திருக்கும்னு. கண்டிப்பா இல்லை. அது மட்டும் இல்லாம இவங்களால செட்டோட முழு சூழலை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா அவங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாங்க. சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. தே ஆர் வெரி லவ்விங். சந்தோஷமா இருப்பாங்க. வேலை செய்ய இன்ட்ரெஸ்டா வருவாங்க. அருமையான டீம் பிளேயர்ஸ். ஒர்க் பண்றதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருப்பாங்க. அமீர், என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த ஃபிலிம் சக்சஸ்ஃபுல் ஆகணும். உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த படம் ரொம்பவே அவசியம். அப்புறம் பிரைம் மினிஸ்டரோட கனவை பூர்த்தி செய்யவும் இந்த படம் ரொம்பவே அவசியம். ஸோ எங்க எல்லாரோட பெஸ்ட் விஷஸும் உங்க கூடவே இருக்கு. ராஜேஷ் சார். இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் லெப்டினன்ட் ஜெனரல் ரிட்டையர்ட் ராமேஸ்வர் ராவ் அவருடைய தீர்ப்பு என்னங்கிறத கேட்போம்.